ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கன்னியாகுமரியில் புதுசாக கட்டியிருக்கிற கண்ணாடி பாலத்தை பார்க்கலான்னு தான் நாங்கள் இப்போ கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம். ரோடு வரைக்கும் நிற்கிற லைனில் கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி போட்டிங்க்கு டிக்கெட் எடுத்து உள்ளே போனால் போட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு லைனில் வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி போட்டுக்குள்ளால ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டோம். இந்த போட்டில் நாங்கள் இப்போ விவேகானந்தர் ராக்குக்கு போயிட்டு இருக்கோம். இந்த போட்டிங் பயணம் கடல்ல 20 நிமிஷம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டிராவலே ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா இருக்கும். நாங்க இப்ப விவேகானந்தர் பாறையில் நிக்கிறோம். இங்க கடலுக்குள்ளால 2 பாறைக்கு நடுவுல கம்பீரமா இருக்க கண்ணாடி பாலத்தை பார்க்க முடியும். கண்ணாடி பாலத்தில் என்ட்ரு ஆகும்போதே சேஃப்டிக்காக ஒரு அறிவிப்பில் வச்சிருக்காங்க. கண்ணாடி மேல உட்காரக்கூடாது, சைடு வால்ல சாயக்கூடாதுன்னு. இந்த கண்ணாடி பாலத்தை 4 லேயரான கிளாஸால பண்ணியிருக்காங்க. இந்த கண்ணாடி வழியை நாம கீழே பார்க்கும்போது பாறைகளுக்கு நடுவில் கடல் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கிற அழகை நாம பார்த்து ரசிக்கலாம். நான் கூட போட்டோல வீடியோல இந்த கண்ணாடி பாலத்தை பார்க்கும்போது ரொம்ப சின்னதா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப பெரிய சைஸ்ல நடக்கிற பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாலம் வழியா நடந்து போன அடுத்த எண்டில் நாம திருவள்ளுவர் சிலைக்கு போகலாம். திருவள்ளுவர் சிலைக்கு உள்ளால வரும்போது 2 சைடும் பார்த்தீங்கன்னா கல்லிலேயே திருக்குறளை எழுதி வச்சிருக்காங்க. அப்படியே நாம படிக்கட்டு வழியா உள்ள மேலே ஏறி போகும்போது பிரம்மாண்டமான திருவள்ளுவரை நாம பக்கத்துல நின்று பார்க்கலாம். இந்த திருவள்ளுவர் சிலை 133 அடி ஹைட்டில் பண்ணியிருக்காங்க. இதுல திருவள்ளுவர் சிலையோட ஸ்டாண்டோட ஹைட் 38 அடியிலையும் திருவள்ளுவர் சிலையோட ஹைட் 95 அடியிலையும் உருவாக்கியிருக்காங்க. திருவள்ளுவர் எழுதின திருக்குறள்ல மொத்தம் 133 அதிகாரத்தை மேம்படுத்தி தான் இந்த திருவள்ளுவர் சிலையை இந்த ஹைட்ல பண்ணியிருக்காங்க. நாங்க திரும்ப கண்ணாடி பாலத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கடலுக்கு மேல இப்படி கண்ணாடியில் நடக்கும்போது ஒரு த்ரில்லா ஜாலியா இருந்துச்சு. இந்த கிளாஸ் பிரிட்ஜை 2 பாறைக்கு இடையில 77 மீட்டர் லென்த்ல கட்டியிருக்காங்க. இந்த பாலம் தான் இந்தியாவிலேயே முதல்ல கடலுக்கு நடுவில் கட்டப்பட்ட கிளாஸ் பிரிட்ஜ். இந்த கிளாஸ் பிரிட்ஜை நேரில் பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த கண்ணாடி மேலே நடக்கும்போது கிடைச்ச ஃபீல் ஃபோட்டோலையோ வீடியோவில் பார்க்கும்போது கிடைக்காது. நீங்கள் பார்க்குற இவங்க எல்லாருமே திரும்ப போகிற போட்டுக்காக லைனில் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சுற்றுலா வரக்கூடியவங்க இந்த கண்ணாடி பாலத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உண்மையிலேயே வேற லெவல் ஃபீல் கொடுக்கும். இந்த லொக்கேஷனோட முழு வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.